ஒரு கேள்வி கேட்குறது குத்தமாங்க அப்படிங்கிற மாதிரி கலைச்செல்வி அப்படின்னு மின்னம்பலத்தோடைய நெறியாளரை இங்க போட்டு வறுத்து எடுத்துட்டு இருக்காங்க. இந்த 2026 சட்டமன்ற தேர்தல் அப்படிங்கிறது நெருங்கிட்டதுனால பல தொலைக்காட்சிகள் விவாத நிகழ்ச்சிகள் நடத்துறது, யூடியூப் சேனலும் இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய டிபேட் கான்க்ளேவ்ஸ் அப்படின்ற மாதிரி நடத்த ஆரம்பிச்சிட்டாங்க. இங்க அந்தந்த கட்சிகளுடைய பிரதிநிதிகள் இல்லது அந்த கட்சியோட ஆதரவாளர்கள், அரசியல் விமர்சகர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கருத்துக்களை முன்வைக்கும் பொழுது இங்க பெரிய கலைவரமாவே ஆகுது, தானாவே எக்ஸ்போஸ் ஆகுறாங்க அப்படின்ற மாதிரியான நிகழ்வுகள் தொடர்ந்து கடந்த வாரங்கள்ல நடந்திருக்கு. அதோட ரீகேப் மாதிரி தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம். வணக்கம், நான் லோகேஸ்வரி. 2026 அசம்பிளி எலெக்ஷன் இன்னும் ஒரு சில மாதங்கள்ல நடக்க இருக்கு. அதனால எல்லா கட்சியும் களத்துல பரபரப்பா வேலை செஞ்சிட்டு இருக்காங்க. அவங்களுடைய கருத்துக்களை மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுக்கான ஒரு மீடியமா பார்க்கப்படுறது என்ன அப்படின்னா, ஒரு பக்கம் டெலிவிஷன் மீடியா, இன்னொரு பக்கம் யூடியூப் சேனல்ஸ். ஸோ இவங்க நிறைய டிபேட் ஷோஸ் ஆர்கனைஸ் பண்றது, டிவி தொலைக்காட்சி நிகழ்ச்சிகள் அப்படின்றத நம்ம பார்த்துருக்கோம். இப்போ ஆன் கிரவுண்ட் நிகழ்ச்சிகள் மக்களை ஆடியன்ஸை முன்பாக வச்சுட்டு நிறைய விவாதங்கள் நடத்தப்படுது. இது தொடர்ந்து பல காலங்களாக இந்த பழக்கமானது இருக்கு. ஸோ இப்போ நம்ம தொடர்ந்து கடந்த ஒரு சில வாரங்களா மட்டும் விவாத நிகழ்ச்சிகளில் நடக்கக்கூடிய கைகலப்பையே ஆடியன்ஸ் கிட்ட காட்டுற மாதிரியான நிறைய காணொலிகளை நம்ம பார்க்குறோம். அதுல ஒரு முக்கியமான சில காணொலிகளை பத்தி தான் இன்னைக்கு பேசுறோம். கடந்த சில வாரங்களுக்கு முன்பாக ஒரு தொலைக்காட்சி விவாதம், அதாவது நியூஸ் 18 விவாதத்துக்கு போயிருந்த பாஜகவின் இளைஞரணி தலைவரான SG சூர்யா வெர்சஸ் செந்தில்வேல், மூத்த பத்திரிகையாளர்னு சொல்றவர், அதோட சேர்த்து திமுகவுடைய அண்டான்னு அவரே அன்பா அவரையே சொல்லிக்கக்கூடிய ஒரு நபர். இவங்க ரெண்டு பேருக்கும் நடந்த இந்த பிரச்சனை இருக்கு இல்லையா, இதோடைய அந்த வீடியோ அப்படிங்கிறது இப்ப ரிலீஸ் ஆயிருக்கு. இதுல இன்னொரு ஹைலைட் என்ன சொல்லணும் அப்படின்னா, அங்க கைகலப்பு ஏற்பட்டு பாரதி அப்படிங்கிற பாஜகவின் இளைஞரணி பொறுப்பாளர் இந்த பொங்கல் டைம்ல கைது செய்யப்பட்டிருக்காரு. அவங்க அண்ணனுமே மிஸ்ஹேண்டில் செய்யப்பட்டிருக்காங்க அப்படின்னு ஒரு செய்தியானது இருக்கு. இதுக்கு பாஜக தலைவர்கள், நிர்வாகிகள் அப்படின்னு பல பேர் கண்டனங்கள் தெரிவிக்கிறாங்க. SG சூர்யா அவர்களும் பிரஸ் மீட்லாம் சந்திச்சு கொடுத்திருக்காங்க. இந்த பரபரப்பான காணொலி தான் இந்த நியூஸ் 18 விவாத காணொலி வெளியாயிருக்கு. அதை SG சூர்யாவே அவரோட பக்கத்துல வெளியிட்டு இருக்காரு. அதுல செந்தில்வேல் அவர்கள் ஒரு முரணான கருத்தை ஒண்ணு சொல்றாரு. போன வருஷம் கூட நீங்க பொங்கல் தொகுப்பு வாங்குனீங்க அப்படின்ற மாதிரியான விஷயம் சொல்றாரு. அதுக்காக தான் பாத்தீங்கன்னா அந்த சைட்ல இருந்து, ஆடியன்ஸ் சைட்ல இருந்து நீங்க போய் பேசுறீங்க அப்படின்னு ஒரு பெரியவர் பேசுறாரு. அது ஆர்குமெண்ட்லாம் மாறுது. இந்த இன்சல்ட்டை தாங்க முடியாம தான் செந்தில்வேல் அவர்கள் ஒரு மாதிரியான டிராமா பண்ணிட்டாரு. பாஜக காரங்களோ தாவேக்காவினரோ இந்த மாதிரி நிகழ்ச்சி நடக்கின்ற பொழுது 10 பேரை கூட்டு வந்துட்டு தோல்ல துண்ட போட்டுட்டு அந்த ஆணவத்தில் நீங்க பேசுனீங்கன்னா, போற இடத்துல எல்லாம் திமுகவுக்கு முட்டு கொடுக்குறேன்ற பேர்ல பொய்யான தகவலை பரப்புனதுனால அங்க இருந்த தொண்டர்கள், மற்ற கட்சி தொண்டர்கள் கொதிச்சுட்டாங்க. அவங்க கேட்கிற கேள்விக்கு செந்தில்வேலால பதில் சொல்ல முடியாம தான் அந்த இடத்துல ஒரு கலவரத்தை உருவாக்கி இருக்காரு. அதுக்கப்புறம் அந்த அவமானத்தை தாங்க முடியாம தான் வெளியில போய் அவர் சேகர் பாபு ஒரு ஆட்களை கூப்பிட்டு இந்த மாதிரி பிரச்சனை பண்ணிட்டாரு அப்படிங்கிறது தான் விஷயம். இதை அவர் விடாம அதை அடுத்து நான் என்ன பண்றேன் பாரு, வெச்சனா கொண்டனா அவங்க கம்ப்ளைண்ட் கொடுக்க பாஜகவினர் மேல ஆக்ஷன் எடுக்கப்பட்டிருக்கு. இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, செந்தில்வேல் அவர்களுக்கு துப்பாக்கி ஏந்திய போலீஸோட சேர்த்து ஜீப்பும் கொடுத்துருக்காங்க. அப்படி என்ன பதவியில அவர் இருக்காரு அப்படின்னு இங்க பல பேர் கேட்டுட்டு இருக்காங்க. இங்க ஊர்ல இருக்க வரி பணத்தை எல்லாம் எப்படிலாம் வீணாக்குறாங்க அப்படின்னு சொல்லி மக்கள் குமுறிட்டு இருக்காங்க. பாத்துக்கோங்க. அப்படியே கட் பண்ணோம் அப்படின்னா, மின்னம்பலம் ஒரு இந்த மாதிரியான லைவ் டிபேட் ஷோ ஒன்று நடத்தியிருக்காங்க வித் ஆடியன்ஸ். சில ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் கொண்டு நிப்பாட்டி லைவ் ஷோ நடத்தியிருக்காங்க. நம்மளுடைய சகோதரியான கலைச்செல்வி என்னுடைய ஃப்ரெண்டு தான். ஸோ இவங்க அந்த நிகழ்ச்சியை நடத்தியிருக்காங்க. நார்மலாகவே இவங்க கேள்வி கேட்கறது அப்படிங்கிறது நிறைய பேர் ட்விட்டரில் எடுத்து ஷேர் பண்ணுவாங்க. அவங்கள பேச விட்டுட்டு அதுக்கப்புறம் இவங்க ரொம்ப ஒரு சட்டிலாக ஒரு டோனில் அவங்க கேள்வி கேட்பாங்க. அது பயங்கர வைரலாக ஆகும். ஸோ என்ன ஆயிருக்கு அப்படின்னா, ராசா அவர்கள் திமுகவுடைய MP நீலகிரி தொகுதியில் கண்டெஸ்ட் பண்ணி ஜெயிச்சிருந்தாரு. அவர்கிட்ட மாணவர்கள் சில கேள்வியானதை கேட்குறாங்க. அதுக்கு அவர் டென்ஷன் ஆகுறாரு. வெயிட் அப்படின்னு அவர் சொல்றது, அந்த மாதிரியான விஷயங்களை எடுத்து வைரல் பண்ணிட்டு இருந்தாங்க. இன்னொரு பக்கம் தான் ஏன் நீலகிரி தொகுதிக்கு போனேன், SC தொகுதிக்கு நான் ஏன் போனேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு ஸ்டோரி சொல்றாரு. தன்னோட முன்னோர்கள் வழி வழியா வந்தவங்க நீலகிரி பக்கம் தான் இருந்தாங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டோரி ஒன்று சொல்றாரு.
அதுக்கு அந்த நெறியாளர் அதாவது கலைச்செல்வி அவங்க என்ன கேக்குறாங்க அப்படின்னா இது உண்மையா சார் அப்படின்னு சொல்லி கவுண்டர் பண்றாங்க. நம்ம முன்னோர்லாம் அங்கதான கஷ்டப்பட்டாங்க. உண்மையா சார்? உடனே வந்து ஆமா இது உண்மைதான் அப்படிங்கிறாரு. அதுக்கு முன்னாடி வந்து ஆராசா அவர்கள் எங்க கண்டெஸ்ட் பண்ணாரு? இவ்வளவு காலம் வந்து ஆராசா அவர்களுக்கு நீலகிரியில தான் வந்து தன்னோட முன்னோர்கள் வழி வழியா வந்து தோட்ட தொழிலாளிகளா இருந்து கஷ்டப்படுறாங்கன்னு தெரியலையா அப்படின்ற கேள்வியை வசைப்பாடல்களா இன்னைக்கு சமூக வலைதளம் முழுக்க எழுத ஆரம்பிச்சுட்டாங்க. அதுக்கு இந்த நெறியாளர் கேள்வி கேட்டாங்க இல்லையா, இதத்தான் காரணம். இந்த நெறியாளர் வந்து ஒரு சங்கி, பாஜகவின் கைகூலி, பல நாள் வந்து பாஜகவின் முக்கிய பிரமுகர்கள், பாஜகவின் ஆதரவு பத்திரிகையாளர்லாம் இந்த அம்மா தனியா போய் சந்திச்சுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி கலைச்செல்விக்கு காவி சாயம் இங்க பூசிட்டு இருக்காங்க. ஸோ ஒரு நெறியாளர் ஆளுங்கட்சி தரப்புடைய கேள்விகளை எழுப்புனா அவங்களுக்கு சங்கி சாயம் பூசுவோம், இல்ல பாஜகவின் பி டீம் சொல்லுவோம். இப்ப கட்சிகள் எல்லாம் போய் இப்ப நெறியாளர்கள்ல இருந்து செய்தியாளர்கள்ல இருந்து செய்தி மீடியா யூடியூப் சேனல்னு எல்லாருமே வந்து திமுகவின் புகழ் மட்டும்தான் பாடணும்னு எதிர்பார்க்குறாங்க போல இருக்கு. அதனாலதான் கலைச்செல்விக்கு வந்து இந்த மாதிரி இங்க இருக்கக்கூடிய ஜாம்பி கும்பல் வந்து அவங்களுக்கு சாயம் பூசுவது மட்டும் இல்லாம ஒரு பெண் தானே அதனால நம்ம என்ன வேணா பேசலாம், அவங்களுக்கு யார் ஆதரவுக்காரன் நீட்டுவாங்க, அவங்க மேல சங்கி சாயத்தை பூசிடலாம், பிஜேபியின் பி டீம் சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லி அவங்கள வசைப்பாடிட்டு இருக்காங்க. அவங்கள பத்தின டேட்டாவெல்லாம் ரிலீஸ் பண்றோம் அப்படின்ற பேர்ல யூடியூப் ரூட்டர்ஸ் போன்றவர்கள்லாம் அவங்கள பத்தி ரொம்ப தவறா எழுதுறது அப்படிங்கிறத செய்யறாங்க. ஸோ இங்க இருக்கக்கூடிய பத்திரிகையாளர்களோ இல்ல செய்தியாளர்களோ நெறியாளர்களோ யாரா இருந்தாலும் திமுகக்கு சிங்சங் அடிச்சா மட்டும்தான் இங்க பொழைக்க முடியும் அப்படின்ற ஒரு சூழல் நோக்கி தள்ளிட்டு இருக்காங்க அப்படின்றது தான் இந்த நிகழ்வு நமக்கு உணர்த்துது. அடுத்து இன்னொரு நிகழ்வு, எங்க போனாலும் திமுக காரனுக்கு செருப்படி தாண்டா, என்ன சொன்னாலும் உடனே கண்டுபிடிச்சிடுறாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு விவாதம். இது எங்க நடக்குது அப்படின்னா தந்தி டிவில அசோகவர்ஷினி அப்படிங்கிறவங்க தான் இதுல நெறியாளரா இருக்காங்க, ஒரு பெண் நெறியாளர். அங்க பாத்தீங்கன்னா திமுகவின் பாரம்பரிய பேச்சாளர் அப்படின்னு அழைக்கப்படுற பிரசன்னா அவர்கள், தமிழன் பிரசன்னா அவர்கள் அப்படிதான் சொன்னோம். அவர் வந்து ஒரு பொய்யான டேட்டா வந்து சொல்றாரு, நவோதயா ஸ்கூல்ஸை வந்து நாங்க ஏன் எதிர்க்கிறோம் தெரியுமா அப்படின்னு சொல்லி அது வந்து மும்மொழி கொள்கையை ஆதரிக்குது. இங்க வந்து பாத்தீங்கன்னா எம்பிசில இருக்கவங்கலாம் போவே முடியாது, ஃபார்வர்ட் கிளாஸ் மற்றும் வந்து எஸ்சி பட்டியல் மட்டும்தான் அங்க போக முடியும்ன்ற ஒரு தவறான தகவலை வந்து சொல்லவும் உடனே நெறியாளர் அங்க இருந்த ஆள் யாருன்னு பாத்தீங்கன்னா அஸ்வத்தாமன் அவர்கள் இந்த பொய்யை வந்து நீங்க ரொம்ப பொய் பேசுறீங்க பிரசன்னா, நீங்க சொல்றது தப்பு, நீங்க வந்து இப்ப கூகுள் பண்ணி பாத்துருங்க அப்படின்னு சொல்ல உடனே நெறியாளரும் சொல்றாங்க இந்த பஞ்சாயத்தை சாட் ஜிபிடில கேட்டாச்சு முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்ல, இல்ல நம்ம சாட் ஜிபிடி கேட்டாலும் இந்த பஞ்சாயத்து தீர்த்துருவோம். அங்க இருக்கவங்க உடனே சாட் ஜிபிடில போட்டு தமிழன் பிரசன்னா சொன்ன டேட்டாவை செக் பண்றாங்க. அது முழுக்க பொய்ன்னு மேடையிலே வச்சு கிழின்னு கிழிச்சப்பட்டிருக்காரு. ஸோ திமுக வந்து போய் சொன்னா முன்னாடிலாம் வந்து டைம் இருந்துச்சு தேடி தெரிஞ்சுக்கிறதுக்கு, இல்லை பத்திரிகைகள் வந்து எழுதுவாங்க, இல்லை யாராச்சும் வீடியோ போடுவாங்க. இப்பெல்லாம் அப்படி கிடையாது, உடனே சுட வந்து அவங்களுக்கான பதிலடி அப்படின்னு கொடுக்கப்படுது. இந்த இடத்துல அஸ்வத்தாமன் பின்னி பெடல் எடுத்துட்டாரு அப்படின்னு தான் சொல்லணும். அடுத்த விவாத நிகழ்ச்சி யாரோடது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒன் இண்டியா ஒரு டிபேட் ஷோ வந்து ஆர்கனைஸ் பண்றாங்க. இதுல 4 பேர் ஆஸ் யூஷுவல் பேசுறாங்க. அதுல கண்டென்ட் கடவுளான மெல்டிங் பாயிண்ட் சரவணன் அவர்கள் வந்து செமையா மாட்டினாரு அப்படின்ற மாதிரியான கேள்விகள் தான் இருந்துச்சு. இப்பெல்லாம் விவாத நிகழ்ச்சிகள் பண்ணும்பொழுது என்ன பண்றாங்கன்னா யங்ஸ்டர்ஸ் அண்ட் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸை வந்து இன்வைட் பண்ணி அவங்கள வச்சு கேள்வி அப்படின்றது கேட்கறாங்க. அதுல ஒரு பையன் செருப்பால் அடிச்ச மாதிரியான ஒரு 3 கேள்வி நச்சுன்னு கேட்கிறப்பல, ஒண்ணு மக்களாட்சினா என்ன சார், பெரியார் கடவுள் இருக்குன்னு சொல்றாரா இல்லைன்னு சொல்றாரா, அதுக்கப்புறம் வந்து உங்களோட திராவிடம்னா என்ன, எனக்கு ரொம்ப கன்ஃபியூஷனா இருக்கு அப்படின்ற 3 கேள்விகளை வந்து சரவணனை பார்த்து வைக்கிறாரு. அதுக்கு அவர் அப்படியே பொங்குறாரு. என்ன பதில் சொல்ல வைக்க முடியாது, கேள்வி மட்டும் தான் நீங்க கேட்கலாம், பதில் வந்து எப்படி சொல்றது நான் தான் டிசைட் பண்ணுவேன், நான் என்ன பேசணும்னு நீங்க வந்து சொல்லலாமா அப்படின்னு டென்ஷன் ஆகுறாரு சரவணன். நம்ம கிட்ட பதில் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம அந்த பொருளை எடுத்து அவங்க மேலேயே போடுற மாதிரி அவங்களே வம்புக்கு இழுக்கிறது. இந்த வேலையை தான் வந்து திமுக காரங்க தொடர்ந்து செய்வாங்க. உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்டோம்னா இதுதான் செந்தில்வேலும் பண்ணாரு. அவர்கிட்ட டைரக்டா தமிழ்நாட்டை பத்தி கேள்வி கேட்டா அவர் எதுக்கு மகாராஷ்டிராவுக்கு போறது இல்லாட்டா மணிப்பூருக்கு போறது, இந்த டைவர்ஷன் வேலையிலேயே பல காலம் இவங்க ஓட்டிட்டு இருந்தாங்க. இப்ப எலெக்ஷன் வர்றதுனால எந்த பக்கமும் போக முடியாம இவங்களுக்கு செக் பாயிண்ட்டை வச்சுக்கிட்டே இருக்காங்க எல்லா சைட்ல இருந்தும். அப்படி கையும் களவுமாக மாட்டினார் சரவணன் அவர்கள் அப்படிங்கிறதா இந்த நிகழ்வு நமக்கு காட்டுது. அடுத்த செய்தி விவாதம் என்ன அப்படின்னா, விவாதங்கள் அப்படின்னாலே நாம் தமிழ்ல இருந்து ஒரு முக்கியமான ஒரு புள்ளி அப்படின்னா அது சாட்டை துரைமுருகன் அவர்கள் தான். அவர் போற அந்த விவாத மேடை அப்படிங்கிறது கலைபரம் ஆக்காம வரமாட்டாரு, அந்த அளவுக்கு ஒரு ஸ்ட்ராங்கா பேசக்கூடிய ஒருத்தர்.
அவரோட இந்த வாரம் ஏன்னா வாரம் அவரது வந்து ஏதாச்சும் ஒரு காணொலி வைரலா இருக்கும், அந்த நிகழ்ச்சியில ஏதாச்சும் ஒரு கைகலப்பு நடக்கும், அதை வச்சு அவர் ஒரு வீடியோவும் போடுவாரு, அதுவும் பல லட்சம் வியூஸை டச் பண்ணிடும். ஸோ இந்த வாரம் யாரை வம்பிழுத்தாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா இப்ராஹிம் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப டிவிகேல போய் சேர்ந்திருக்காரு. முன்னாடி காங்கிரஸ்ல இருந்தாரு. நான் ஆரம்பிக்காம நம்ம நண்பர் சாட்டை ஆரம்பிச்சிருந்தான்னு வச்சுங்களேன், திருட்டு திமுக ஆனா இப்ப ஆரம்பிக்கும் போது இனிக்குது திமுகன்றாரு. யோகம் வரா சொம்பெடுத்து உள்ளவேன்னு சொல்லிட்டு அந்த ஸ்டேஜ்லயே வந்து அவருக்கான ஆடியோவை, பெரியாரை பத்தி அவர் பேசின ஆடியோவை பிளே பண்ணி காட்டி அங்க ஒரு கலைபரம் அப்படின்றது நடக்குது. பொதுவா சாட்டை துரைமுருகன் பேசுறாரு அப்படின்னாலே இந்த பக்கம் டிவிகேவினர் வந்து பயங்கரமா வந்து ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அங்க சேர்லாம் எடுத்து பறக்கவும் ஆரம்பிச்சிரும். அந்த அளவுக்கு ஆக்ரோஷமா இருக்கும். ஏன்னா அவர் விஜய் பத்தி முன்வைக்கக்கூடிய விவாதங்கள், விஜய் பத்தி பேசிதான் நீங்க யூடியூப் சேனலே நடத்துறீங்க, இனிமே நீங்க விஜய் பத்தி பேசவே பேசாதீங்க அப்படின்னு இப்ராஹிம் பாய் சொல்றாரு. பட் ஆனா வந்து யார் தப்பு பண்ணாலும் நாங்க கேட்போம், அவரோட முகத்திலே கிழிக்கப்படும், அதனால நான் தொடர்ந்து குரல் கொடுத்துட்டே இருப்பேன் அப்படின்னு மேடையிலேயே அவங்க 2 பேரும் வந்து போட்டு தாக்கிக்கிட்டாங்க அப்படின்றது தான் பார்க்க முடியுது. ஸோ இந்த ஓவரால் எல்லா விவாத மேடைகளையும் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா, இத்தனை காலம் வந்து இந்த திமுக அப்படின்ற தீய சக்தி தான் கையிலேயே மீடியா, அப்புறம் வந்து சினிமா இண்டஸ்ட்ரி, அப்புறம் வந்து அவங்களுக்கு தோதான பத்திரிகையாளர்கள், அவங்களுக்கு தோதான யூடியூப் சேனல் அப்படின்னு சொல்லி எல்லா பக்கமும் அவங்களோட நேரட்டிவையே வந்து பரப்பிட்டு இருந்தாங்க. இப்போ அப்படி கிடையாது. ChatGPT, கூகுள் ஜெமினி அப்படின்னு பல விஷயங்கள் வந்ததுனால உடனுக்குடன் அவங்களுடைய முகத்திரைகள் கிழிக்கப்படுது அப்படிங்கிறது தான் இந்த விவாத மேடைகள் நமக்கு காட்டுது. இதோட சேர்த்து அரசியலை எல்லோருமே உற்று நோக்க ஆரம்பிக்கிறாங்க. அதனால அந்த காலம் மாதிரி நம்ம அப்பா அம்மாவெல்லாம் ஏமாத்துன மாதிரி, தாத்தா பாட்டியெல்லாம் ஏமாத்துன மாதிரி இன்னமும் அதே பெயிண்ட் அடிச்சுட்டு ஓட்ட முடியாது அப்படிங்கிறதா இந்த விவாத நிகழ்ச்சிகள் நமக்கு சொல்லுது. மீண்டும் வேறொரு காணொலியில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.